இன்னைக்கு எபிசோட் சும்மா வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. நம்ம பாண்டியனோட கரை திறப்பு விழாவுக்கு ஐயனார் குடும்பமே திரண்டு போய் நிக்கிறாங்க. பாண்டியனும் சும்மா விடல. கடைய பிரம்மாண்டமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. உள்ள போன எல்லாரும் கடையோட அழக பார்த்து மிரண்டு போய் பாண்டியனை பாராட்டி தள்ளுறாங்க. ஆனா கூட்டத்துல நிலா கண்ணு மட்டும் வேற எங்கேயோ போகுது. ஆமாங்க, கடைக்கு என்ன பேரு வச்சிருக்காங்கன்னு ஆர்வமா போர்ட பாக்குறாங்க. பார்த்ததுமே நிலா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். உடனே சோழனை கூப்பிட்டு இங்க பாருங்களேன்னு காட்டுறாங்க. சோழனும் என்ன இவ இவ்வளவு ஹாப்பியா இருக்கா, ஒருவேளை இவ பேரை வச்சிருப்பானோ நினைச்சுக்கிட்டே போய் பாக்குறாரு. பார்த்தா அவரும் செம ஹாப்பி. அடுத்து நடேசனும் சேரனும் என்ன பேருன்னு ஆர்வமா பாக்குறாங்க. போர்ட பார்த்ததும் சேரன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. கண்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா தம்பி பாண்டியன் தன்னோட புது கடைக்கு அண்ணன் சேரன் பேரை தான் வச்சிருக்காரு. இத பார்த்ததும் சேரன் எமோஷனல் ஆகி நிக்க, குடும்பமே சூப்பரான பேரு, சரியான முடிவுன்னு பாண்டியனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க, அங்க நம்ம வானதி வீட்டுல அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு விறுவிறுன்னு கடை திறப்பு விழாக்கு வராங்க. மனசுல ஆயிரம் கனவு. கடைசி கொஞ்ச நாளா பாண்டியன் நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்கான், கொஞ்சிறான், மொத்தம் கொடுக்கறான், கண்டிப்பா கடைக்கு நம்ம பேரை தான் வச்சிருப்பான்னு பெரிய கற்பனையோட வந்து இறங்குறாங்க. ஆசையா அண்ணாந்து போர்ட பார்த்தா அங்க பெரிய பல்பு காத்துட்டு இருந்துச்சுங்க. தன்னோட பேரு இல்லாததை பார்த்ததும் வானதிக்கு ஏமாற்றமும் கோவமும் ஒன்னா சேர்ந்து வருது. சரி உள்ள போய் பாண்டியனை 4 கேள்வி கேட்கலாம்னு போனா அங்க இன்னொரு கூத்து நடக்குதுங்க. நம்ம சந்தா சேரனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அழகா சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் சேரன் அவ்வளவுதான் நான் காலிங்கிற ரேஞ்சுக்கு கண்ணை இமைக்காம பார்த்துட்டு இருக்காரு. மொத்த குடும்பத்தோட கவனமும் சேரன் சந்தா மேல திரும்ப வானதி நின்ன இடத்துலயே தனியா அனாதையா நிக்கிறாங்க. ஏற்கனவே கடுப்புல இருக்கிற வானதி கிட்ட போய் நம்ம சோழன் சும்மா இருப்பாரா? என்ன வானதி, கடை பேரு செமையா இருக்குல்ல, பாண்டியன் கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கான், ஆனா ஓ முகத்தை பார்த்தா கடைக்கு ஓம் பேரு இருக்கும்னு எதிர்பார்த்த மாதிரி இருக்கேன்னு எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துறாரு. இத கேட்டதும் வானதிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. பாண்டியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம முறைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனா அங்க அதை விட பெரிய சோதனைங்க. வானதி முகத்துல ஈ ஆடாததை பார்த்து அவங்க அம்மா, என்னடி சிங்காரிச்சுட்டு போன, இப்ப என்னடானா முகத்தை இப்படி தூக்கிட்டு வந்திருக்க, ஏன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களான்னு கிண்டலா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. நான் அப்பவே சொன்னேன் அந்த குடும்பம் உன்னை மதிக்காதுன்னு, என் பேச்ச கேட்டாதானேன்னு வானதி அம்மா பேச வானதிக்கு கோவம் உச்சத்துக்கே போயிருச்சுங்க. ஏற்கனவே காரணம் இல்லாமலேயே பாண்டியன் கூட சண்டை போடுவாங்க வானதி. இப்ப சண்டை போடுறதுக்குன்னே தொக்கா காரணம் கிடைச்சிருக்கு. சும்மாவே ஆடுவாங்க. இப்ப சலங்க வேற கட்டி விட்டாச்சு. இனி பாண்டியன் நிலைமை என்ன ஆக போகுதோ, பாவம் அவரு என்ன சொல்லி வானதியை சமாளிக்க போறாருன்னு இனி வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாப்போங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சீரியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.